தலைவன் என்றால் யாருங்க? உங்களை ஆண்டவர் ஒரு தலைவனா உயர்த்த விரும்புகிறார். ஆனா அந்த தலைவனுக்குரிய சில தகுதிகள் இருக்கிறது. ஒரு தலைவன் யாருன்னா முன்னாடி நின்று லீட் பண்ணுகிறவன். one who leads is a leader. யாருமே கூட இல்லைன்னா எப்படிங்க லீடர்? சும்மா பேர் வேணா போட்டுக்கலாம், நான் லீடர். ஆனா ஜனங்க இல்லைன்னா நீங்க லீடராகவே இருக்க முடியாது. Today God wants you to be a leader, not just an ordinary leader of millions of people. புகழ்பெற்ற அப்துல் கலாம் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு அழகான ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல இப்படியாக எழுதியிருக்கிறது. அவர் இஸ்ரோல பணி செய்த நாட்களிலே அந்த விண்வெளி கலங்கள் when he used to launch the rockets, அதுல எப்போதுமே அவர் அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவருடைய சகாக்களோட உட்கார்ந்துருப்பாரு. அந்த விண்வெளி கலம் லான்ச்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் முன்னாடி சொல்லுவாரு, இட் இஸ் மை ஃபெயிலியர், ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி. அந்த பெரிய தவறு, எத்தனையோ கோடி செலவழிச்சு அது ஃபெயில் ஆயிடுச்சு, அதை நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லுவார். அதனால அவர் கீழே இறங்கிட்டாரா? இல்லங்க, அடுத்தது ஜெயிக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்னுடைய ஞானத்தினாலதான், என்னுடைய லீடர்ஷிப்னாலதான் சொல்ல மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம் அப்படின்னு சொல்லி டீமை சுத்தி உட்கார வச்சவங்கள அவங்களுக்காக கைதட்ட சொல்லுவார். கேன் யூ ப்ளீஸ் கிளாப் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் ஐ காட் அப்படின்னு சொல்லிட்டு தன் டீமை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாரு, அவர்களை முன்னிலைப்படுத்துவார். இதுதான் ஒரு தலைவனுடைய அழகு. இன்னைக்கு இதே பிரின்சிபல் கொஞ்சம் நம்முடைய வீட்டுல யோசித்து பார்க்கலாமா? ஏதாவது ஒரு தப்பு நம்ம உடனே என்ன சொல்றோம்? மனைவியே, உன்னாலதான் நடந்துச்சு. கணவனை பார்த்து மனைவி சொல்றாங்க, உன்னாலதான் ஏன் இப்படி நடந்துச்சு? பிள்ளைங்க படிக்கலன்னா உன்னாலதான். ஏன் வீடு வாங்கல? உன்னாலதான். ஏன் இன்னும் நமக்கு எதுவுமே சரியா நடக்கல? உன்னால. இப்படி ஒருத்தர் பிளேம் பண்றதுனால என்னைக்குமே நம்ம ஜெயிக்கவே முடியாது. லீடர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம், then it goes to the place where you work, and then it goes to the community. தலைமைத்துவம் வீட்டுல ஆரம்பிக்குதுங்க. அடுத்தது உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய எம்ப்ளாயி கிட்ட, ஏய் நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேன்றடா அப்படின்னு சொல்றதை விட அங்க போய் நின்று இதை இப்படி செய்யலாமேன்னு செஞ்சு காமிச்சிட்டா அந்த எம்ப்ளாயி கண்டிப்பா அந்த லீடரை மதிப்பான். அதுதான் லீடர். பாஸுக்கும் லீடருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. பாஸ் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, இதை செய் அதை செய். லீடர் அப்படி இல்லை, வா செய்யலாம், இது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச தன்னுடைய டீமை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவர் சீஷர்களோடு கூட சேர்ந்து ஒன்னா நடந்தார். இன்ஃபேக்ட் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும் போது இவர் தனியா பிளிங்கி ட்ரெஸ் போட்டு இல்ல, சாதாரணமா தாழ்மையா இருந்தார். முத்தம் பண்ணி யாருன்னு காட்டி கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. A leader who led 12 people became 70, became 500, 5000. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய லீடர்ஷிப்னால அவருடைய அந்த அருமையான கடவுளுடைய கோட்பாடுகள், வேதம் எல்லாம் நமக்கு புரிகிறது. லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தரமான ஒரு லீடரா மாத்த விரும்புறாரு. அதுக்கு என்ன தெரியுமா தேவை? அப்துல் கலாம் சொன்னார்ல, இந்த தப்புக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன தெரியுமா தேவை? தாழ்மை தேவை. யூ நீட் an amount of humbleness. ஈகோவுக்கு இடம் கொடுக்காம நம்முடைய மனசுல ஒரு தாழ்மை வேணுங்க. That is what God is going to give you today. You are going to be humble and you are going to possess the mountains. அன்பானவர்களே, யாக்கோபு 4:6 சொல்கிறது, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். God resists the proud but he gives grace to the humble. சில நேரத்துல உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில காரியங்கள் நடக்கலாம். உங்க எம்ப்ளாயி ரொம்ப டென்ஷன் பண்ணலாம், அல்லது உங்களுடைய மேலதிகாரி உங்களை ரொம்ப திட்டலாம். கோவப்பட்டுறாதீங்க, உடனே வேலை தூக்கி போட்டு போயிடாதீங்க, குடும்பத்தை விட்டு போயிடாதீங்க. Stay there, stay humble, because tomorrow there is a great victory that is coming. நாளைய தினம் நீங்க ஜெயிப்பதற்கு இன்றைக்கு கொஞ்சம் தாழ்மையா இருங்க. கடவுள் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க போறார், உங்களுக்கு அதிகமான கிருபை அளிக்க போறார், அதிகமான தயவு கொடுக்க போறார், உங்களை நிச்சயமா உயர்த்த போறார். தாழ்மையா இருப்போம், பெரிய காரியங்களை சாதிப்போம். God bless you. Have a wonderful day. God is going to lift you up as a mighty leader. God bless you.